இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மாயா ரூமில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஜானகி வராங்க. மாயாவும் ஜானகியும் பேச ஆரம்பிக்கும் போதே சீனு வந்துட்டு அந்த ரூமை கிராஸ் பண்ணி போனவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி நின்று கேட்குறாங்க. வாங்க பெரியமா அப்படின்னு சொல்ல, அது வந்து மாயா அப்படின்னு பேச வராங்க. ஏன் பெரியமா, நான் பேசுனது எதுவும் தப்பாயிடுச்சா, எனக்கு அட்வைஸ் பண்ண வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி மைண்ட் வைஸில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மாயா அதெல்லாம் கிடையாது, நீ வந்துட்டு சரியாக தாம்மா பேசியிருக்க. ஆமாம், சீனுவை பற்றி எங்களுக்கு கூட இவ்வளோ விஷயம் தெரியாது, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிச்சு, அவனை பற்றி எப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்ட அப்படின்னு கேட்க, பெரியமா நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களை பற்றி ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அறியாமலே எல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். அதனால தான் சீனுவை பற்றி வந்துட்டு இது எதுவுமே நான் தேடி தேடி போய் கண்டுபிடிச்சதெல்லாம் கிடையாது. பெரியப்பா சித்தப்பா எல்லாரும் பேசும்போது அதை வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது தான். அதனால தான் சீனுவை வந்துட்டு அவங்க தரைக்குறைவாக பேசும்போது என்னால் அதை பொறுத்துக்க முடியல, டக்குன்னு வந்துட்டு ஏதோ பேசிட்டேன், அதனால ஏதோ வருத்தமா பெரியமா அப்படின்னு சொல்ல, சேச்சே நீ பேசுனதுனால தான் அந்த பிரச்சனையே வந்துட்டு நல்லா இருக்குது, தீர்வு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் சீனுவை பற்றி இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்க மாயா, பரவாயில்ல அப்படின்றாங்க. பெரியமா நான் சொன்னதான் பெரியமா, நீங்கள் கூட சொல்லியிருக்கீங்கல்ல உங்கள் தங்கச்சியை பற்றி அவங்களுக்கு தெரியாதது கூட உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி தான் பெரியமா, நம்ம ஒருத்தங்க மேலே அன்பு வச்சிட்டோன்னா அவங்கள பற்றி தன்னால் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவோம். அது மட்டும் கிடையாது, சீனுன்னு யாராவது பேச ஆரம்பிச்சிட்டாங்களே போதும், என் மைண்டு வந்துட்டு வேறு எங்கேயுமே போகாது, அந்த சீனுவை பற்றி மட்டும்தான் வந்துட்டு எனக்கு யோசிக்க தோணும். அப்படி இப்படின்னு சீனு பேசிக்கிட்டு இருக்க ஜானகிக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன இவன் சீனுன்னு சொல்லிட்டு பிடிக்கும்னு வேற சொல்லிட்டு இருக்கா, ஒருவேளை இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதாவது இருக்குமோ கடவுளே அப்படின்னு சொல்ல, என்னாச்சு பெரியமா என்ன யோசிக்கிறீங்க, எதுவும் தப்பா நான் இப்படி பேசுனது அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அங்கேருந்து கிளம்பிட, பின்னாடி சீனு வந்துட்டு கிளம்பிடுறாங்க. மாயா மட்டும் சீனுவை பற்றி யோசனை மணிக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வந்துட்டு தானா மாயா எல்லாருமே காலேஜ் கிளம்பிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு சீனுவோட அப்பா சீனு எல்லாருமே வர்றாங்க. என்னம்மா ரெடியாக இருக்கியாப்பா அந்த இதுக்கு அப்படின்னு சொல்ல, ரெடியாக இருக்கேன் அப்படின்றாங்க. இங்கே பாரு நீ எதை பற்றி யோசிக்காத, எல்லாம் நல்லதே நடக்கும், நீ தான் ஜெயிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்ல, ஆமாம் நாங்களும் காலேஜ் வர போகிறோம்ல, நாங்களும் உனக்கு வந்துட்டு என்கரேஜ் பண்ண போகிறோம், அது மட்டும் கிடையாது பேட்மிண்டன் எல்லாத்தையும் எடுத்து கொடுமா, நான் கீழே கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வேணாம் சித்தப்பா, காலேஜில் ஒரு செட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்லிடுறாங்க. அப்புறம் ஜானகி வர்றாங்க. நீ தான் ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தெல்லாம் சொல்லி அவங்கள வந்துட்டு வண்டி ஏற்றி அமுச்சு விடுறாங்க. சீனு வந்துட்டு தனத்தையும் சீனோட அப்பா வந்துட்டு மாயாவை ஏற்றி காலேஜ் கூட்டு போகிறாங்க. அப்புறம் அங்கே மேட்ச் நடக்கல, அந்த இடத்த தான் காமிச்சிட்டு இருக்காங்க. கார்த்திக் வந்துட்டு அந்த இன்னொரு பொண்ணு இருக்காங்களே அவங்களுக்கு உட்காந்து இப்படிலாம் விளாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெர்வஸாக இருக்கே அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்றாங்க. நீ எதுக்கும் பயப்படாத, கண்டிப்பாக வந்துட்டு நீ ஜெயிச்சிருவ, நெர்வஸாக இருக்கிறது தான் பரவாயில்ல, அதை வந்துட்டு நீ மேனேஜ் பண்ணிக்கோ அப்படி எப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அட்வைஸாக கொடுத்துக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு தனம் சீனோட அப்பா மாயா எல்லாருமே வர்றாங்க. அதை பார்த்ததுமே அந்த விளையாட போகிற பொண்ணு மாயா அவங்க டீமையே பார்த்துட்ருக்க, இங்கே பாரு நீ எதை யோசிக்காத அப்படின்ற மாதிரி கோச் வந்துட்டு அட்வைஸ் கொடுத்துட்ருக்காங்க. இந்த திக்க மாயா வந்துட்டு அட்வைஸ் கொடுக்காங்க. இங்கே பாரு நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்காத பல திருப்பங்கள் நடக்கத்தான் செய்யும், ஆனால் அதே போட்டு குழப்பிட்டு இருக்கக்கூடாது, அதை வந்துட்டு மீண்டும் நம்ம வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் சீனு சொல்கிறாங்க, ஆமாம் நீ தான் கண்டிப்பாக ஜெயிப்ப, எதை பற்றி யோசிக்காத, நாங்கள் எல்லாம் உன் கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு தானே சொல்கிறாங்க, கோச் கிட்ட போய் பிளெஸிங் வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்ல சீனோட அப்பா சொல்கிறாங்க, அவர் தான் நீ ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்காரு, அவர்கிட்ட போய் வந்துட்டு பிளெஸிங் கேட்டால் அவர் எப்படி கொடுப்பாரா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கிடையாது, நான் இந்த நிலைமைக்கு இருக்கிறது காரணமே அவர் தான், என் மேலே ஒரு சின்ன கோவம் அவ்வளோதான் சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிளெஸிங் வாங்குறதுக்காக போகிறாங்க. மாயா சொல்கிறாங்க, தானே உங்ககிட்ட பிளெஸிங் கேட்குறா அப்படின்னு சொன்னதுமே, நல்லா விளாடணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே என்னோட பிளெஸிங் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். அடுத்து வந்துட்டு அங்கே பிரின்ஸிபல் வராங்க. என்ன போட்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்ல, ஸ்டார்ட் பண்ணிடலாம், உங்களுக்கு கண்டிப்பாக அவ்வளோ நேரம் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த பொண்ணு தான் பாயிண்ட் எடுக்கு, யோச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டென்ஷனாக இருக்க. அடுத்து வந்துட்டு தானே தூள் கலப்ப ஆரம்பிச்சிடுறாங்க. 1 அவுட்டு 2 அவுட்டு 3 அவுட்டுன்னு அந்த பொண்ணு வந்துட்டு அவுட் ஆகிட்டே இருக்கு. அப்புறமேட்டி சொல்கிறாங்க, லெஃப்ட் சைடில் வந்துட்டு தனம் தான் வின்னிங்கு, 50 மினிட்ஸ் கேப்பு, அதுக்கடுத்து அங்கே விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்புறம் இந்த பிரின்சிபலும் அவங்க பியூன் மாதிரி இருப்பாங்களா அவங்களும் வந்துட்டு பேசிகிட்டே போகிறாங்க. நான் வந்துட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த தனம் தான் ஜெயிப்பா அப்படின்னு சொல்ல, ஆமாம் சார் அந்த பொண்ணு என்ன பொண்ணு சார், மின்னல் மாதிரி விளையாடுது சார், இந்த மாதிரி ஒரு விளையாட்டை பார்த்ததே கிடையாது, சூப்பராக விளையாடுது சார் அந்த பொண்ணு அப்படி இப்படின்னு பெருமையாக பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு வந்துட்டு ஒன்று தோணுது, தனம் வந்துட்டு இந்த மாதிரி பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கையாலே நம்ம வந்துட்டு அவார்டு கொடுக்க வைக்கலாம், அதுக்கு வந்துட்டு அவங்க அப்பா ஃபோன் நம்பர் இருந்தால் எடு, ஃபோன் பண்ணி வர சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸு போய் அவங்க அப்பா ஃபோன் நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணுறாங்க. பார்த்தா வீட்டில் ஜானகி தான் வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. அதில் யார் அப்படின்னு கேட்க, நாங்கள் காலேஜ்லேருந்து கால் பண்ணுறோம், இந்த மாதிரி பேட்மிண்டன் விளையாடல ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு நீங்கள் தான் வந்துட்டு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், உங்கள் ஹஸ்பண்ட் எல்லாம் வந்துருங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ போச்சு தனம் தானே விளாட்றா, ஒருவேளை தனத்துக்கா அந்த பொண்ணுக்கான்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி ஒரு மாதிரி அப்செட்டில் இருக்கு. அடுத்த சீனில் பிரின்சிபல் ரூமில் தனம் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு
இருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு மாயா, சீனோட அப்பா எல்லாம் பயங்கரமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுலேருந்து தனம் வந்துட்டு ஜெயிச்சிட்டாங்கன்ற மாதிரி தெரியுது. அப்புறம் பார்த்தா பெரிய ட்விஸ்ட்டே, ஜானகி ரகுராமும் வந்துட்டு காலேஜுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. பிரின்ஸிபல் வந்து ரகுராம் கையால் தான் தனத்துக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் அந்த அவார்டெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது தெரியாமல் ஜானகி ரகுராமு ஜங்னு காலேஜுக்கு வர இதை வந்துட்டு மாயா அவங்க டீம் பார்த்து ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. அதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.